குடும்பத்தில் இருக்கிற பொழுதே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுதே கோணலான காரியம் அல்ல, அதை செவ்வையாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்ப ரெண்டு காரியங்களை பார்க்கின்றோம். ஒன்று கோணலான காரியம். இது யார்? இது தேவனை அறியாதவர்கள், தேவனை புரிந்து கொள்ளாதவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? கோணலும் மாறுபாடுமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு பள்ளம் இருக்கும், மேடும் இருக்கும். ஆனால் அதில் இருந்து மேலே வருகிறதுக்கு அவர்களால் முடியாமல் இருக்கும். நாங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது ரெண்டு அழகான வீடுகளை குறித்து இயேசு கிறிஸ்து உவமை சொல்லுகிறார். ஒன்று மணலினால் கட்டப்பட்ட வீடு ஒன்று இருக்கிறது, ஒன்று கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு ஒன்று இருக்கிறது. இப்ப ரெண்டு வீட்டுக்கும் பிரச்சனைகள், போராட்டம், துன்பம், துயரம், கஷ்டம். இப்ப ரெண்டு வீடுமே எங்க இருக்கிறது? இந்த நாட்டிலே தான் இருக்கிறது. ரெண்டு வீடும் எங்க இருக்கிறது? தேசத்திலே தான் இருக்கிறது. இந்த ரெண்டு வீடும் எங்க இருக்கிறது? உலகத்திலே தான் இருக்கிறது. இப்ப ரெண்டு வீட்டுக்கும் போராட்டம் வருகிறது, மழை வருகிறது, காற்று வருகிறது, புயல் வருகிறது, வெயில் அடிக்கிறது. ஆனால் இந்த ரெண்டு வீட்டிலே ஒரு வீடு